இப்போ ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது எந்த ஸ்டேஜில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்து இன்ஹேலர் எடுப்பாங்க, நெபுலைசர் வந்து அடிக்கடி எடுக்கிற பேஷண்ட்ஸை பார்க்க முடியுது. இது வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா வந்து நம்ம மூலிகை மருந்துகள் மூலமா ரிவர்ஸ் பண்ணலாம். நம்ம சித்த மருத்துவ முறைப்படி பார்த்தீங்கன்னா, இரைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பில வந்து நம்ம வந்து இத சொல்லலாம். நம்ம சித்தர்கள் வந்து நம்மளுடைய நாடி நடைப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3 வகையான இரைப்பு நோய் வந்து சொல்றாங்க. வலி இரைப்பு, வாத இரைப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய உடம்புல வாத உடம்பினர் அப்படின்ற ஒரு சில வகை இருப்பாங்க. அந்த மாரி வாத உடம்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல அவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆஸ்துமேட்டிக் கண்டிஷன் வாத இரைப்பு அப்படின்ற ஒரு நோயில வந்து இருக்கலாம். சில பேர் வந்து இதுக்கு பஃபோ, இன்ஹேலரோ வந்து எடுத்து அந்த மியூக்கஸை வந்து அப்போதைக்கு கரைச்சி நார்மல் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கரைக்கும் போது அந்த ஏர்வேஸ் எல்லாமே கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். உள்ள சுருங்கி இருக்கக்கூடிய அந்த ஏர் பாத்வேஸ் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பஃப்னாலேயோ எடுத்துக்கக்கூடிய ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ்னாலேயோ கொஞ்சம் விரிவடைய ஆரம்பிக்கும். அதனால ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த ஏர்வேஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், நல்லா விரிவடைஞ்ச நிலைமையில் இருக்கும். மூச்சு நல்லா இழுத்து விடும்போது ஃப்ரீயாக போயிட்டு வரும். இதுவே கண்டினியூஸாக நமக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியாது. அதை யூஸ் பண்ணால் ஒரு 2 மணி நேரம் தான் நல்லாயிருக்கும். திருப்பியும் அதே நிலைமைக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைமில் இருந்து 10-15 டைம் பஃப் யூஸ் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நாள்பட வந்து இந்த ஆஸ்துமா தொந்தரவுகளை வச்சுட்டே இருக்கும்போது 15 டைமுக்கு மேலே கூட சில பேர் வந்து பஃப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது யூஸ் பண்ணும்போது அந்த நார்மலாக இருக்க ஆரம்பிக்குது, போக போக வந்து அதிகமாக ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் உள்ளே இருக்கக்கூடிய சளிச்சவை வந்து கொஞ்சம் விரிவடைய வைக்கிறது தான். ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை பொறுத்த வரைக்கும், எக்ஸ்டர்னல் தெரப்பீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாள்பட்ட மியூக்கஸை வந்து கரைச்சி வெளியில் கொண்டு வரும். எந்த உடம்பினருக்கு என்ன மாதிரியான வகையில் ஆஸ்துமா வந்திருக்கோ அந்த உடம்பினருக்கு தகுந்த மாதிரியான சிகிச்சைகள் கொடுத்து அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும்.